இன்றைக்கான எபிசோடில் என்னென்னா, முத்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னால் சவாரி முருகன் சொன்ன சவாரிக்கு போக முடியாது, நீ போயிட்டு வாடான்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லோரும் வீட்டில் இங்கே 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் நான் அவங்களுக்கு மிளகு ரசம் வச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் ஒவ்வொரு டிஷ் சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் இன்றைக்கி ஒன்றா உட்காந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் வந்து காய்கறிலாம் கட் பண்ண ஆரம்பித்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சு முடித்தோடனே எல்லாத்தையும் டைனிங் டேபிள் கொண்டு வராங்க. அப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அதாவது அவங்க அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லோரும் வராங்க. அவங்கள சாப்பிட சொல்கிறதுக்காக, பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வராங்க. அப்படியே வந்து சாப்பிட சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோகிணி அவங்க அம்மா அப்பா காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முத்து வந்து சவாரிக்கு போகலையா, முத்துவோட ஃப்ரெண்டு முருகன் தான் யாரோ தான் போகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நாளைக்கு நீங்கள் என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருங்க அப்படின்னு ரோகிணி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் எல்லாரையும் எடுத்து வச்சுட்டு அவங்க எல்லோரையும் சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ இன்னும் 3 பேர் இருக்காங்க, கூட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க அவங்க சொந்தக்காரங்க. இனிமேல் எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், இப்போ நமக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. உடனே ரவியும் நான் அவங்களுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாங்க. எல்லோரும் அப்புறம் அதை பார்க்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மீனாவோட தம்பியை காட்டுறாங்க. மீனாவோட தம்பி வந்து சிந்தாமணியோட பொண்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்ருக்காங்க. அப்படியே வந்து அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தோடனே சிந்தாமணி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நான் எங்கேம்மா இருக்கேன்னு கேட்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்களும் வராங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பியும் அப்படியே கிளம்புறாங்க. சிந்தாமணி வந்து எப்படி பாப்பா இருக்க அப்படின்னு வராங்க. எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பார்க்க இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சான்னு அவங்க பொண்ணு கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தது எப்போ பார்த்து உங்களுக்கு ஃபோன் தான், என்னை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை பாப்பா, ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே அந்த மீனாவுக்கு இருக்க ஆர்டர் வந்து நமக்கு தராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் சொல்கிறாங்க. உடனே வந்து சிந்தாமணியும் அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாங்க. அப்படியே வந்து முறைக்கிறாங்க அவங்க பொண்ணு. இன்றைக்கான எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு என்ன நடந்துச்சு நாளைக்கு பார்க்கலாம்.